ஆதாமினுடைய வாழ்க்கையில வீழ்ச்சிக்கு முன்னாடி, வீழ்ச்சிக்கு பின்னாடி ஒரு மாற்றம் நடந்தது. அதுல முக்கியமான ஒரு மாற்றம் இருக்கு. என்ன அப்டின்னா, ஆதாமுடைய சோர்ஸ் ஆஃப் லிவிங் ஒண்ணு இருந்தது. ஆதாமினுடைய வீழ்ச்சிக்கு முன்னாடி சோயிங் அண்ட் ரீப்பிங் மட்டும் தான் சோயிங் அண்ட் ரீப்பிங் தான் இருந்தது. ஆதாமினுடைய வீழ்ச்சிக்கு முன்னாடி. வீழ்ச்சிக்கு அப்புறம் ஃபாலுக்கு அப்புறமா தான் என்ன வருது அப்டின்னா, டாய்லிங் அண்ட் ரீப்பிங். நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்த நீ சாப்பிட்டதுனால, நீ வேர்வை சிந்தி தான் நீ என்ன பண்ணுவ? வருத்தத்தின் அப்பத்த புசிப்பாய் அப்படின்றது என்ன அப்படின்னா, டாய்லிங் அண்ட் ரீப்பிங். அப்போ டாய்லிங் அண்ட் ரீப்பிங் அப்படின்றது எப்ப வருது அப்படின்னா, ஆஃப்டர் தி ஃபால் தான் ஆதாமுடைய வாழ்க்கையில வருது. அப்ப பிஃபோர் ஃபால் என்னதான் இருந்துச்சு அப்படின்னா, ஆதாமினுடைய வாழ்க்கையில சோயிங் அண்ட் ரீப்பிங் தான் ஆதாமினுடைய வாழ்க்கையில இருந்தது. அதாவது விதைப்பும், அறுப்பும் அதுதான் ஆதாமினுடைய சோர்ஸ் ஆஃப் லிவிங்கா இருந்தது.